அன்பானவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த மதிபாலன் அப்படிங்கிற இந்த சேனல் எந்த நோக்கத்துக்காக செயல்படுது அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இது வாழ்க்கையின் முக்கியமான ஒரு 4 விஷயங்களுக்காக இந்த சேனலை நம்ம தொடங்கினோம். அது எதெல்லாம் பார்த்திங்கன்னா, ஆரோக்கியம், செல்வம், ஆன்மீகம், ஆனந்தம். இந்த 4 விஷயங்கள் கிடைக்கணும், எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய சேனலுடைய நோக்கம். சரி, ஆரோக்கியம் அப்படின்னா என்னது? நோய் இல்லாமல் இருப்பது ஆரோக்கியமா அப்படின்னா அப்படி கிடையாது. நோய் இல்லாமல் அதே சமயத்தில் நல்ல ஆற்றல், நல்ல செயல்பாடு, நல்ல சிந்தனை, ஆரோக்கியம் என்பதற்கு இதெல்லாம் காரணமாக இருக்குது. அதுக்கப்புறம் செல்வம் அப்படின்னு பார்த்தோம்னா பணம், பொருள் அது மட்டுமே பார்க்குறோம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் ஏற்கனவே எல்லாரும் முன்னோர்கள் சொல்லி வைத்ததெல்லாம் 16 செல்வம் அப்படிங்கிறாங்க. அதாவது கல்வி, ஆயுள், நல்ல நட்பு, வளமை, குன்றாத இளமை, நோய் இல்லாத உடல், சலிப்பே இல்லாத மனம், அன்பான துணை, நல்ல குழந்தைகள், புகழ் இருக்கணும், மாறாத வார்த்தை. ஒரு வாக்கு கொடுத்தோம் அப்படின்னாக்கா அதில் மாறாமல் இருக்கணும். கொடை, நாம் பிறருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட பொருள் வசதி இருக்கணும். ஃபுட்டு, உணவு பொறுத்த வரைக்கும் குறையாத உணவு தானியம், எவ்வளோ பேர் சாப்பாடு போட்டாலும் குறையாத ஒரு உணவு தானியம் வேணும். துன்பம் இல்லாத வாழ்வு வேணும். அதுக்கப்புறம் பக்தி இருக்கணும். இந்த செல்வங்கள் தான் 16 செல்வங்கள். நாம் சொல்கிற செல்வம் இந்த 16 தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, செல்வத்துக்கு அடுத்து ஆன்மீகம் என்றது வயசானவங்களுக்கு தான் அது சம்மந்தப்பட்டது, மற்றவங்களுக்கு இல்லை அப்படின்னு கிடையாது. ஆன்மீகம் என்பது எல்லா வயதினருக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசப்போம். அதுக்கடுத்து ஆனந்தம். அப்போ நம்முடைய கடமைகளை எல்லாம் தெளிவாக செஞ்சு எதையும் குறையில்லாமல் பார்த்துக்கும்போது ஆனந்தம் நம்மளை தேடி கண்டிப்பாக வரும்.